ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காலை 8 மணிக்கு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அண்ணாமலை இன்று டெல்லி பயணம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 12 பேர் நட்டா முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைகின்றனர். எல் முருகன் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு டி.ஆர். பாலு மன்னிப்பு கோருமாறு பாஜகவினர் முழக்கம். சாதி ரீதியாக பேசவில்லை என டி.ஆர். பாலு விளக்கம். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை. இன்று நடைபெறும் 2வது நாள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்பு. மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. புசி ஆனந்த் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை. சென்னையில் ஓடும் பேருந்தின் பலகை உடைந்ததில் பெண் தவறி விழுந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. கடவுளின் அருளால் உயிருடன் தப்பியதாக பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி. கீழேருந்தே போய் பஸ்ஸுக்கு கீழே அந்த பேக் சைட்லேருந்து உருண்டுக்கிட்டே நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பப்ளிக்லாம் தூக்கி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்க. புதுக்கோட்டை அருகே தனியார் நிறுவன மேலாளரிடம் 82 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற கார் ஓட்டுநர். கொள்ளையில் தொடர்புடைய 2 கைது. தப்பி ஓடிய கார் ஓட்டுநர் ராமனுக்கு போலீஸ் வலைவீச்சு. பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக கைது செய்யப்பட்ட பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தாம்பரத்தில் வழக்கறிஞர் வீட்டிற்குள் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததால் பரபரப்பு. அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் சுடப்பட்டதா அல்லது தவறுதலாக சுடப்பட்டதா என போலீசார் விசாரணை. அஜித் பவார் அணிக்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சி சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெரும்பான்மை பலத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சலுக்கு 2 உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேருக்கு பாதிப்பு உறுதி. 25 பேர் சிகிச்சையில் இருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. மும்பையில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த படகை பிடித்த போலீசார். குவைத்திலிருந்து தப்பி வந்ததாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த 3 பேரிடம் விசாரணை. உத்தராகண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல். திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்பவர்களும் பதிவு செய்வது கட்டாயம். ஹிமாச்சலில் கார் விபத்தில் மாயமான சைதை துரைசாமியின் மகனை தேடும் பணி 4வது நாளாக நீடிக்கிறது. விபத்து நடந்த பகுதியில் கிடைத்த மூளை பாகம் DNA சோதனைக்கு அனுப்பி வைப்பு. தேர்தல் முறைகேடு வழக்கில் முன்னாள் அதிபர் என்ற முறையில் டிரம்பிற்கு விலக்களிக்க முடியாது. மேல்முறையீடு வழக்கில் வாஷிங்டன் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது.
மக்களவையில் மத்திய அமைச்சர் எல் முருகனை விமர்சித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு பேசியதால் கடும் அமளி ஏற்பட்டது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தில் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு, தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழை தொடர்பான முன்னெச்சரிக்கையை தெரிவிக்க சென்னை வானிலை ஆய்வு மையம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். The meteorological station forewarning system, because Chennai has not got an updated forewarning system of the particular department. Equipments are updated, the obsolete, and is not updated equipments are not there. அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறுக்கிட்டதால் டி.ஆர். பாலு ஆவேசமடைந்தார். What is it? What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? மேலும் டி.ஆர். பாலு கூறிய ஒரு வார்த்தை சர்ச்சையை ஏற்படுத்தியது. எல் முருகனுக்கு ஆதரவாக வந்த மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் பட்டியலின அமைச்சர் ஒருவரை எப்படி அவமதிக்கலாம் என டி.ஆர். பாலுவை பார்த்து ஆவேசமடைந்தனர். பதிலுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்களும் முழக்கமிட அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் டி.ஆர். பாலுவின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அறிவித்தார். நாடாளுமன்ற சர்ச்சை குறித்து விளக்கமளித்த டி.ஆர். பாலு தான் யாரையும் அவமதிக்கும் வகையில் பேசவில்லை என்றார். ஆனால் தமிழர்கள் என்ற முறையில் அந்த ஒரு அமைச்சர் அது சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம வேற ஏதோ பேசி அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியா சொல்லல. அவர் வேற மாநிலத்துக்காரர். ஆனா நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார். திரும்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் இவர் மீன்வளத்துறை. ஆனா கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்லலாம், இல்லைன்னா உள்துறை அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்லலாம். இவர் சம்பந்தப்படாத அமைச்சர், நீங்க ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேள்வி கேட்டவரும் தலித்து அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க. தலித்து கார்டை போடுறாங்களே, அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு தேர்தல் வியூகத்தோட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒண்ணுமே பேசாம யாரை பத்தி இன்சினுவேட் பண்ணவே இல்லை, கோவமூட்டவே இல்லை. ஒரு கோவமூட்டுற வார்த்தைகள் எதுக்கு? நான் பேசின வார்த்தைகள் ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் திமுக பயன்படுத்துவதாக எல் முருகன் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு சமூக நீதி பத்தின ஒரு அக்கறை இல்லை. ஒரு தலித் அமைச்சர், குறிப்பாக ஒரு அருந்ததியர் அமைச்சரை அவர்கள் இங்கு அமைச்சராக பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. போலி சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு திரியும் திமுகவின் முகமூடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிழித்தெறிவார்கள் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முருகன் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்களவையில் திமுகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக அமைச்சரும் மோதிக்கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அண்ணாமலை இன்று அதிகாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிவிட்டதாக அதிமுக தலைவர்கள் தெரிவித்து வரும் நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 12 பேர் பாஜக தேசிய தலைவர் நட்டா முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைகின்றனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் சேலஞ்சர் துரை, வடிவேல், கந்தசாமி உள்ளிட்ட 12 பேர் அதிமுக கூடாரத்தை காலி செய்துவிட்டு தங்களை பாஜகவில் ஐக்கியமாக்க டெல்லி புறப்பட்டு சென்றனர். அங்கு முகாமிட்டுள்ள அவர்கள் இன்று நடைபெறும் நிகழ்வில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்திக்கின்றனர். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு வர உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இன்று அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து நேற்று நடந்த கூட்டத்தில் சூசகமாக பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, 80 வயதுக்கு மேல் இருக்கும் ஒரு சிலர் தான் கட்சியை விட்டு வெளியேறி வேறு கட்சிகளுக்கு செல்வதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் பாரதிய ஜனதாவின் கூட்டணி பேச்சில் இழுபறி நீடிக்கும் நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் அக்கட்சியின் தேசிய தலைவர்கள் ஆலோசிப்பர் என தெரிகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தமிழ்நாடு திரும்புகிறார். கடந்த 27ஆம் தேதி தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். பி. ராஜா மற்றும் அதிகாரிகளுடன் ஐரோப்பிய நாடான ஸ்பெயினிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றார். தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து எடுத்துரைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நிறுவிடவும், ராணிப்பேட்டையில் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாகவும் ரோகா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குனர் கார்லோஸ் வேலக்ஸ் மற்றும் இந்திய இயக்குனர் நிர்மல் குமாரை சந்தித்து பேசினார்.
தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் லாய்டு நிறுவனத்துடனும் 540 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடிபன் நிறுவனத்துடனும் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்நிலையில் காலை 8:15 மணியளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். ஸ்பெயினில் தமிழ் சமூகத்தினரை சந்தித்தது நினைவுகளின் பொக்கிஷமாக இருக்கும் என்றும் மறக்க முடியாத நினைவுகளை ஸ்பெயின் நாட்டினரும் அங்குள்ள தமிழர்களும் அளித்தனர் என்று ஸ்பெயின் பயணத்தை முடித்து சென்னை புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை திரும்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை சமீபத்தில் அறிவித்தார். விஜயின் இந்த அறிவிப்பால் அவருடைய ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். மேலும் கட்சிக்கு செய்தி தொடர்பாளர்களையும் அறிவித்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. அதில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்றனர். ஆனால் இந்த செயற்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.